ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்நாடு மாஸ்டர் ரைடர்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நம்மளோட எஸ்எம்டி கர்ணன் பஸ் மோடு என்ன ப்ரோ இத்தனை நாள் ஆச்சு, அதுக்கு இடையில கேஎம்எஸ்ஸே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடியே எஸ்எம்டி போட்டிங்க, ஆனால் ப்ரோமோவோட நிப்பாட்டிட்டீங்களேன்னு கேட்காதீங்க. எஸ்எம்டி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் கேஎம்எஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வண்டி வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணோம். ஆனால் ரெஸ்பான்ஸு சுத்தமாகவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லலாம், வெறும் 7000 வியூஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன உடனே நான் அதே வாரத்தில் திடீர்னு தான் நானே சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணி விட்டேன். எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டோம், வண்டிக்கு பெஸ்ட்டான லைட்டிங்காக கொடுத்தோம், எல்லாமே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுத்தோம். பட் ஆனால் ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்கள். மேக்ஸிமம் 1-2 பேர் சொல்கிறது என்ன ப்ரோ, மோடு எம்பி சைஸு கூட இருக்கனால லேக் அடிக்கி அப்படிங்கிறீங்க. நான் இப்போ ஃப்ராங்காகவே சொல்கிறேன், 4GB ரேமுக்கு சாதாரணமாகவே இப்போ கேமில் நான் ஓப்பன் பண்ணி விளையாடும் போது எனக்கே லேக் அடிக்கி. கரண்ட் வெர்ஷன், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசியாக அந்த வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணி என்னால் விளையாட கூட முடியல. நான் அதனால தான் இப்போ பழைய வெர்ஷனை வச்சு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பழைய வெர்ஷன் ஆகுது, வெர்ஷன் அப்டேட்டாக எனக்கே இல்லை, சுத்தமாக கேமை ஓப்பன் பண்ண முடியாமல் ஆச்சு. மோடு கூட அதனால தான் நான் இந்த வீடியோவும் போட முடியல. இப்போ தான் அதனால் சரி பழைய வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி பழைய வெர்ஷனை வச்சு விளாடன்னு சொல்லிட்டு தான் வெர்ஷன் 3.7.1 வச்சு நான் இப்போ விளாண்டுருக்கேன். இது வெர்ஷன் 3.7.1. சரிங்களா? பெஸ்ட்டான ஒர்க்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். வண்டியோட எம்பி சைஸு 90 அந்த ரேஞ்ச் வருது. சரிங்களா? நான் எக்கச்சக்க லைட்டிங்கும் இருக்குது, ஹேங்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. அனிமேஷன்ஸு, மாலை எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா இதுவும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் என்னென்ன பஸ் மோடு வருதுன்ட்டு. நான் என் ஸ்பீடை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ஆனால் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க ஸ்டாப் பண்ணாதீங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அடுத்து ஜேஎம்எல் கொடுக்கணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆகும். அது உங்கள் கையில் இருக்குது. இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பசிப் கேமிங் சேனலுக்கு தேவைப்படுது. அதை மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் வர வச்சிட்டிங்கன்னா உடனே அடுத்த செகண்டே மோடு 2 பேர் சேனல்லு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த மோடை க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மாஸ் பாய்ஸ். அவங்க தான் பெரிய சப்போர்ட் பண்ணுறது. இப்போ அவங்க தான் அவங்க டியூட்டியில் அவங்க ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கும் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த மோடோட ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நானும் பசிட் கேமிங் சேனல் மட்டும்தான். சரிங்களா? வண்டி இப்போதைக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மோடு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு. இதனால் இப்போ தான் லைட்டிங் ப்ரோமோ போடுறேன்னா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால பிஸி ஆகிட்டேன். நல்லா ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் போட வேண்டியது நானும் கொஞ்சம் மூட் அவுட்டாகவும் ஆகிட்டு, சப்போர்ட் கிடைக்காத போது கேஎம்எஸ் ரோமியோவுக்கு. ஏன்னா எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்கள் போட்டோம். எங்களால் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்தளவுக்கு கீ செயின்ஸு எல்லாருமே ரியலிஸ்டிக்காக எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வர ட்ரை பண்ணோம். எங்களால் முடிஞ்சது. கௌதம் அளவுக்கு எங்களால் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஆனால் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட். சரிங்களா? இது எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை தான் நாங்கள் போடுறோம். எல்லா டைமும் நம்ம கௌதம்கிட்ட அவங்க கேட்குறோம், அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ப்ரோவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் நிறைய வண்டி வரும். நான் ஆல்ரெடி 4 வண்டி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 வண்டி ஆக்சுவலாக நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இன்ஸ்டாலேயே நான் ஒரு சில அப்டேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் நான் போஸ்ட்டு போட மாட்டேன். நம்ம பஸ்ஸை பற்றி நான் போஸ்ட் போட மாட்டேன், ஆனால் ஸ்டோரி போடுவேன். அது முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம ஐடியில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு அப்டேட்னாலும் நான் அதில் தான் சொல்கிறேன். சரிங்களா? தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னும் 90K வந்தாச்சு. இன்னும் 100Kக்கு ரொம்ப தூரம் இல்லை. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணலாம்.
சரிங்களா. இன்னும் அடுத்தடுத்த பஸ் மோடு கூடிய சீக்கிரத்தில் பஸ் களத்தில் கண்டிப்பாக வரும், அனௌன்ஸ் பண்ணது கண்டிப்பாக வரும். சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. டாட்டா பை பை, see you.